குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க போகிற மகான் பேரு உஜ்ஜி சுவாமிகள்னு பேரு. இந்த மகானுடைய சமாதி எங்க இருக்குன்னா அருப்புக்கோட்டையில் சொக்கலிங்கபுரத்தில் உஜ்ஜி சுவாமிகள் கோவில் தெருவில் இவருடைய சமாதி காணப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்குமே இந்த சுவாமிகளுடைய சமாதி என்பது ரொம்ப பிரசித்தம். இந்த உஜ்ஜி சுவாமிகள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கார். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். இவரோட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உஜ்ஜி சுவாமிகள் காலத்தில் இவரை தரிசனம் பண்ண வர மக்கள் அத்தனை பேருமே, பக்தர்கள் அத்தனை பேருமே அவர்களது பிரச்சனைகளை இந்த மகானிடம் சொல்லி அவர்களது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பெற்றவர்கள். ஒரு மகான் அப்படின்னாலே, ஒரு மகானுடைய அவதாரம் எதற்காக ஏற்பட்டது அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கிற பலருக்கும் ஏதான ஒரு நல்லதை பண்ணணும், ஒரு நல்லதை செய்யணும், அவர்களது வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அதனால தான் பல மகான்களது அவதாரங்கள் நிகழ்ந்தன. ஒவ்வொரு மகானது அவதாரத்தை நம்ம பார்க்கின்ற போதுமே இந்த மகானது அவதாரம் எதற்காக ஏற்பட்டது, எப்படியெல்லாம் மக்கள் பலன் பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இவர் நெசவாளி குடும்பம். இந்த மகானும் நெசவாளி குடும்பம் தான். நெசவாளி குடும்பத்தில் பிறந்தாலுமே அந்த பக்தி சிந்தனை வர்றது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அத்தனை சுலபமாக அந்த பக்தி சிந்தனை வந்துடாது. அந்த பக்தி சிந்தனை வரணும் அப்படின்னா ஒரு பூர்வ ஜென்ம கொடுப்பினை நமக்கு இருக்கணும். அப்படிதான் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தார். அப்ப இந்த பகுதியில் பெரும் தண்ணீர் பிரச்சனை. இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் தண்ணீர் பஞ்சம்னு பார்க்குறோம். அந்த காலத்திலேயே தண்ணீர் பஞ்சம். தண்ணீர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சபூதத்தினுடைய தேவைகள் ரொம்ப அதிகம். எல்லாமே தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லை. இவர் ஊரில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து, அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமிகளே தண்ணி கஷ்டம் ரொம்ப தலைவிரிச்சாடுது இந்த பகுதியில், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நீங்கள் தான் ஏதான வழி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சுவாமிகள் என்ன சொல்கிறார், ஒரு 2 இடத்த காமிச்சு இந்த இடத்துல கிணறு நோண்ட சொல்கிறார். கிணறு என்ன பண்ணுறாங்க, கூலி ஆட்கள் எல்லாம் வரவழைச்சு அந்த இடத்துல சுவாமிகள் சொன்ன இடத்துல 2 கிணறுகளை தோண்டுகிறார்கள். வேலை நடக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த கிராம மக்கள் கொடுத்து வந்த கூலி, இந்த லேபர் சார்ஜ் சொல்லுவோம் இல்லையா, டெய்லி வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும் இல்லையா, கூலி தொழிலாளர்களை வச்சு தானே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் இந்த கிராம மக்கள்கிட்ட பணம் இல்லை, வேலையும் முடியலை, கிணறு ஒன்று முழுக்க வெட்டி முடியலை, இன்னும் வேலை இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, உஜ்ஜி சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமிகளே நமக்கு கிணறு வெட்டுற வேலையை ஆரம்பித்தோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் பணத்தெல்லாம் கொடுத்தோம், இன்னும் கிணறு முழுக்க வெட்டி முடியலை, இன்னும் வேலை இருக்குது, இன்னும் தண்ணி கண்ணுக்கே தெரியல, இந்த தண்ணி கிடைக்கிற வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் எப்படி நாங்கள் கூலியை கொடுக்க போகிறோன்னு தெரியல, என்ன வேலையும் நிறுத்திட முடியாது, மிகப்பெரிய அவஸ்தையாயிடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமிகளேன்னு சொல்கிறப்ப உஜ்ஜி சுவாமிகள் சொல்கிறாராம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூலி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிங்கிற. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சுவாமிகள் எப்படி கூலி கொடுக்க முடியும், சுவாமிகள்கிட்ட என்ன பணம் இருக்கா, பொன் இருக்கா, பொருள் இருக்கா, ஒரு சன்னியாசி எப்படி கொடுக்க முடியும், ஒரு சன்னியாசி தனக்கென எதையும் சேர்த்து வைத்திருக்க கூடாது, ரொம்ப முக்கியமானது. இப்போ மனுஷனான நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம தேவைகளுக்காக
நமக்கு வருமானம் இருந்தால் அந்த பணத்தை நம்ம எங்கேயான ஒரு இடத்துல போட்டு வைக்கிறோம். ஒரு வங்கியில் போடுறோம், இல்லை எதிலையான நம்ம முதலீடு செய்கிறோம். அந்த பணம் நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி போய் ஒரு பேங்குக்கு போய் தன்னோட பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்களா அந்த காலத்தில்? சன்னியாசிக்கு நாளைங்கிறது நாளைக்குத்தான். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சாப்பாடா, இன்னைக்கு முடிஞ்சு போச்சா, வந்ததை இன்னைக்கு செலவு பண்ணோமா, அவ்வளோதான். அதான் சன்னியாச வாழ்க்கை. இந்த கிராம மக்கள் சந்தேகப்படுகிறார்கள், என்னடா அது சுவாமி நான் பார்த்துக்கிறேங்கிறாரு, நம்ம மேலே இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால சுவாமிகள் அப்படி சொல்கிறார். நமக்கெல்லாம் நல்ல நீர் கிடைக்கணும், இந்த கிணறு வெட்டி முடியணுங்கிற ஒரு ஆசையில் சுவாமிகள் சொல்கிறார். ஆனால் இவரால் இப்படி கூலி கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.